السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. قال نبينا وسيدنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்னலம்பெருமான் அஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை வழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உன்னதமான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. இந்த ஒரு காணொளியிலே நாம் ஹஜ்ஜி பெருநாளை நெருங்கி கொண்டு இருப்பதினால் அந்த ஹஜ்ஜி பெருநாளினுடைய அனைத்து செய்திகளையும் முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக குர்பானி சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். குர்பானியில் நமக்கு இருக்கின்ற பல்வேறு விதமான சந்தேகங்களையும், குர்பானியில் நாம் செய்யக்கூடிய சில அறியாத தவறுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்பானியினுடைய நிகழ்வும் ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஹஜ்ஜிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுமே நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த காரியங்களாக இருக்கிறது. ஹஜ்ஜி என்று நாம் சொன்னாலே, துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே, அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அனைத்து காரியங்களையும் நாம் செய்வதை அல்லாஹ் நம் மீது கட்டாய கடமையாக்கியிருக்கின்றான். உதாரணத்திற்கு சொல்லப்போனால், ஹாஜரா அம்மா தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதற்காக சஃபாவிலிருந்து மர்வாவிற்கும், மர்வாவிலிருந்து சஃபாவிற்கும் ஓடி ஓடி இளைத்து களைத்து போனார்கள். அப்படி ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய அமலில் நமக்கு ஒரு அமலாக ஆக்கியிருக்கின்றான். அதை தான் நாம் சஈ செய்வது என்று சொல்கின்றோம். இப்படி ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான அமல்கள், பல்வேறு விதமான செயல்பாடுகள் அனைத்தும் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த காரியங்களாக, அமல்களாக இருக்கிறது. அதை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டாய கடமைகளில் ஒரு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அப்படி கடமையாக்கப்பட்ட ஒன்றுதான் உல்ஹிய்யா, குர்பானி கொடுப்பது. பாஷையில் சொல்வதாக இருந்தால் குர்பானி என்று நாம் சொல்கின்றோம். அதற்கு அரபியில் சொல்வதாக இருந்தால் உல்ஹிய்யா என்று சொல்லப்படும். இந்த உல்ஹிய்யா என்பது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு காரியமாக இருக்கிறது. இப்ராஹிம் நபி செய்த அந்த காரியத்தை
கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய முஸ்லீம்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இட்டிருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜரா அம்மையாரை திருமணம் செய்த பிறகு நீண்ட நெடிய காலங்கள் குழந்தை இல்லாமல் சிரமப்பட்டார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்கின்ற அழகான பெயரையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்தார்கள். குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியிடத்திலே சொன்னான், உங்களுடைய மகனையும் உங்களுடைய மனைவியையும் ஆள் நடமாட்டமே இல்லாத மக்கமா நகரிலே சென்று விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். அந்த கட்டளைக்கு இணங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜரா அம்மையாரையும் நபியுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே கொண்டு விட்டார்கள். மக்காவிற்கு விட்டு நீண்ட காலங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் வந்து தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் பார்க்கவில்லை. கொஞ்ச காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளையையும் மனைவியையும் பார்க்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கு இணங்க தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் பார்ப்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு வருகை தருகிறார்கள். மக்காவிற்கு வருகை தந்தால் தன்னுடைய மகன் ஓடி விளையாடக்கூடிய பருவத்தை அடைந்திருக்கின்றார். தன்னுடைய தந்தையின் முன்னால் அங்கு ஓடுகிறார், இங்கு ஓடுகிறார், சந்தோஷமான முறையிலே விளையாடுகின்றார், தந்தையோடு வெளியே செல்கின்றார். இப்படியான ஒரு சூழலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு தன் மகனோடு விளையாடி கொண்டும் தன் மகனை மிகுந்த அன்போடும் பண்போடும் பரிவோடும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிலையில் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு கனவை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த கனவுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதை போன்று உண்டான கனவு. ஆரம்ப நேரங்களில் இது ஷைத்தானுடைய தீண்டுதலாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை அப்படியே கடக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் 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 தொடர்ச்சியாக அந்த கனவு வருவதை கண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது அல்லாஹ்வினுடைய கட்டளையாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், எனது அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று அல்லாஹ் தொடர்ந்து எனக்கு கனவில் காமிக்கின்றான். அல்லாஹ் இப்படி காமிப்பது எனக்கு அல்லாஹ் இடுகின்ற கட்டளையாக இருக்கலாம். நான் உன்னை அறுப்பதற்கு முற்படலாம் என்று நான் கருதுகிறேன். இது சம்பந்தமாக நீ என்ன நினைக்கிற என்று தன்னுடைய மகனிடத்தில் கேட்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை அறுத்து பலியிடுவது, என்னை அறுப்பது தான் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அருங்கள், நான் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளனாக இருப்பேன் என்று தன்னுடைய கண்களை கட்டச் சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கண்களை கட்டி தன்னுடைய அருமை புதல்வரை அறுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூர்மையான கத்தியை இஸ்மாயில் நபியினுடைய கழுத்தில் வைத்தார்கள். ஆனால் அந்த கூர்மையான கத்தி அந்த பிஞ்சு கழுத்தை அறுப்பதற்கு மறுத்தது. கழுத்து அறுபடவில்லை. மீண்டும் கத்தியை கூர்மைப்படுத்தினார்கள். மீண்டும் அறுக்க முயற்சித்தார்கள். மீண்டும் கத்தி அறுக்க மறுத்தது. மீண்டும் கூர்மைப்படுத்தினார்கள். மீண்டும் அறுக்க முயற்சித்தார்கள். மீண்டும் கத்தி அறுக்க மறுத்தது. கோபத்தில் பக்கத்தில் இருந்த பாறையில் கத்தியை ஓங்கி அடித்தார்கள். அடித்த அடியில், அந்த வேகத்தில், கத்தியின் கூர்மையில் பாறை இரண்டாக பிளந்து போனது. ஆனால் பாலகனினுடைய கழுத்தை அறுக்க மறுத்து போனது. இதை கண்ட இப்ராஹிம் நபி குழப்பத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய குழப்பத்தை தீர்க்கும் வண்ணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொர்க்கத்திலே வளர்ந்த ஒரு ஆட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி, இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கள், அல்லாஹ் உங்கள் பிள்ளையை அறுக்கிறத அல்லாஹ் விரும்பலை, உங்கள் ஈமான சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படியான கனவை கொடுத்தான், இப்படியான நிகழ்வை நடத்தினான். உங்கள் மகனை நீங்கள் அறுக்க தேவையில்லை, நீங்கள் இந்த ஆட்டை அறுத்து பலியிட்டு நீங்கள் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் வளர்ந்த அந்த ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே, நீங்கள் செய்த இந்த காரியம் எனக்கு மிகுந்த விருப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. என்னிடத்திலே இது மிகுந்த வரவேற்க தகுந்த ஒன்றாக, எனக்கு பிடித்த ஒன்றாக இது மாறிவிட்டது. எனவே கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய இறை விசுவாசிகள்
முஸ்லீம்கள் இதனை ஒரு அமலாகவே செய்வார்கள் என்று அப்போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லிவிட்டான். இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி என்பதனால் இதனை நான் வேகமாக சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இதை தொடர்ந்து நாம் பல சட்டங்களையும் பல்வேறு விதமான விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சரி ஹைர் பாருங்கள். சரி, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செய்து முடித்து விட்டார்கள். இப்ராஹிம் நபிக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் என்பது தோன்றுகிறது, முஸ்லீம் என்பவர்கள் உலகத்திலே தோன்றுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்குறான். உலுஹிய்யா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அர்ப்பது என்று பொருள். குர்பானி அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் புழக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. குர்பானி என்று சொன்னால் நெருங்குவது என்று பொருள். உலுஹிய்யா என்று சொன்னால் அறுப்பது என்று பொருள் வைத்து கொள்ளுங்கள். குர்பானி என்று சொன்னால் நெருங்குவது. குர்பானி என்று சொன்னால் நெருங்குவது. உலுஹிய்யா அப்படின்னா என்ன, ஏன் அதற்கு உலுஹிய்யா என்று நாம் சொல்கின்றோம், உலுஹிய்யாவினுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லும்போது அற்புதமான ஒரு செய்தியை இமாம்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். பாருங்கள். மா யுதுபஹு மினல் பஹாயிமி தகர்ருபன் இலல்லாஹி தஆலா ஃபி அய்யாமின் நஹ்ரி. அறுக்கக்கூடிய அந்த நாளிலே பெருநாளுடைய நாளிலே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி அல்லது தகர்ருபன் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாடி மா யுதுபஹு மினல் பஹாயிமி கால்நடைகளில் சிலதை அறுப்பதுதான் உதுஹிய்யா என்று சொல்லப்படும். அப்போ இங்கே உதுஹிய்யா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கும்போதே அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. என்னன்ட்டு, இந்த குர்பானி என்பது தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உங்களை நெருக்கி வைக்கக்கூடியது. மற்ற எந்த அமலுக்கும் இப்படி ஒரு காரியத்தை சொல்லலை. எல்லா அமலுமே அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கி கொண்டு போகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதற்கு உரித்தாக இந்த செய்தியை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த குர்பானி, இந்த உலுஹிய்யா. சரியா? குர்பானி என்பது உம்மத்தே முஹம்மதியாவிற்கு எப்போது கடமையாக்கப்பட்டது என்றால், ஷுரியாத்தில் உலுஹியத்து ஃபில் மதீனத்தி ஃபி சனத்தி சானியத்தி மினல் ஹிஜ்ரத்தி. இந்த உதுஹிய்யா என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அதாவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துயர்ந்து வந்த 2 வருடங்கள் கழித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை கடமையாக்கினான். இந்த ஹிஜ்ரி 2 பெருநாளுடைய தொழுகையும் கடமையாக்கப்பட்டது. சரிங்க, இப்போ குர்பானி எப்போது கடமையாக்கப்பட்டு விட்டது, குர்பானி என்பது என்ன அப்படிங்கிற சுருக்கத்தை நாம் என்ன செய்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். பின்னாடி வரக்கூடிய இடங்களில் குர்பானியை பற்றிய சிறப்புகளையும் குர்பானியை பற்றி வந்துள்ள இறை வசனங்களையும் குர்பானியை பற்றி வந்துள்ள நபிமொழிகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் விவரமாக தெரிந்து கொள்வோம். குர்பானி என்பது ஏன் கொடுக்கப்பட வேண்டும், எதற்காக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடும்போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே நாயகமே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்கள் இறைவனுக்காக தொழுவுங்கள், இன்னும் உங்கள் இறைவனுக்காகவே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். இறைவனுக்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் உங்கள் இறைவனுக்காகவே அறுத்து நீங்கள் பலியிடுங்கள். தொழுகையும் சரி, குர்பானியும் சரி, நோன்பும் சரி, மற்ற அமல்களும் சரி, அல்லாஹ்விற்காகத்தான் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய பகட்டுக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. அப்போ குர்பானி என்பது அல்லாஹ்விற்காக நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டிய ஒன்று. சரியா? இப்போ இந்த குர்பானியிலேயே நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, குர்பானி அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், குடும்பத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கணும். வருடந்தோறும் நாம் கொடுத்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டு நம்மால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் கூட கடன் பெற்று குர்பானியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. குர்பானிங்கிறது குடும்ப பெருமையை காமிக்கிறதுக்காக வேண்டியோ, குடும்ப பாரம்பரியத்தை காமிக்கிறதுக்காக வேண்டியோ நாம் வருடந்தோறும் குர்பானி கொடுத்துட்டோம், இந்த வருடம் குர்பானி கொடுக்கலன்னா அது ஒரு இழிவு, அது ஒரு கேவலம் என்பதற்காக வேண்டிய குர்பானி கொடுக்கக்கூடாது. அதனால தான் அந்த இறைவசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், நீங்கள் அல்லாஹ்க்காக வேண்டிய கொடுங்க, அல்லாஹ்க்காக வேண்டிய நீங்கள் தொழுவுங்கன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இன்றைய காலகட்டத்தில் குடும்ப பெருமையை பாதுகாக்கிறதுக்காக, குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக, அந்த வளமையாக செய்து வந்த அந்த பெயரை தக்க வைத்து கொள்வதற்காக இன்று குர்பானியை கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்கள் அதிகரித்து கொண்டு விட்டார்கள். குர்பானி யார் கொடுக்கறது கடமைங்க? முஸ்லீமான, சுதந்திரமான, சுய அறிவு உள்ள, பொருளாதாரம் உள்ள ஒரு முஸ்லீம் கொடுப்பது குர்பானி கடமை. யாருக்க? முஸ்லீமான, சுதந்திரமான, சுய அறிவு உள்ள, பொருளாதார நெருக்கடி இல்லாத, வசதி உள்ள ஒரு செல்வந்தர் குர்பானி கொடுப்பது கடமை. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் தன்னுடைய குடும்ப செலவினங்களுக்கு போக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தொகையை வைத்து ஒருவரால் குர்பானி கொடுக்க முடியும் என்றால் இப்போது அவருக்கு குர்பானி கொடுப்பது கடமை. தன்னுடைய குடும்ப செலவினங்களுக்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில், தன்னுடைய குடும்ப செலவினங்களுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒருவர் கடன் பெற்று குர்பானி கொடுக்கின்றார் என்றால் அவர் மீது கடமையாக்கப்படாத ஒன்றை அவரே அவர் மீது கடமையாக்கி கொண்டவராக மாறிவிடுகின்றார். ஒன்று. ரெண்டாவது, இப்படி கடன் பெற்று குர்பானி கொடுப்பதை அல்லாஹுவும் அனுமதிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதிக்கவில்லை. கடன் பெற்று குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதற்கு நேரடியாக இறை வசனங்களோ நேரடியான நபிமொழிகளோ இல்லை என்றாலும் கூட மறைமுகமான இறை வசனங்களும் மறைமுகமான நபிமொழிகளும் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும்போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, நிச்சயமாக எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நான் சோதிப்பது கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். குர்பானி கொடுக்க சக்தி இருந்தால் குர்பானி கொடுங்க. ஏன் உங்கள் சக்திக்கு மீறி உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க? அல்லாஹ் அப்படி உங்கள் சக்திக்கு மீறி என்ன செய்கிறதில்லை, எதையுமே அல்லாஹ்தாலா செய்ய சொல்வது இல்லை. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா அமர்த்துக்கும் பி அம்ரின், நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு கட்டளை பிறப்பித்தால் சஅது மின்ஹு, நான் உங்களிடத்திலே அதிலிருந்து நான் கொண்டு வந்தால் மஸ்ததாத்தும், உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அதிலே சக்தி பெற்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அதில் அந்த அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கடன் பெற்று குர்பானி கொடுப்பதில் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது, கடன் பெற்று நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த கடனை அடைத்து முடிக்காதவரை அந்த குர்பானியினுடைய நன்மை என்பது உங்களுக்கு கிடைக்காது. 2. 3. நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு கடன் வாங்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கடன்காரனாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த கடனை கொடுப்பதற்கு முன்னால் நாம் மரணித்து விட்டாலோ அல்லது அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டாலோ நாம் ஒரு பாவியாக மாறிவிடுகின்றோம். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முனாஃபிக் நயவஞ்சகனுக்கு கூட தொழுகையை நடத்தினாங்க. மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவன் நயவஞ்சகனாக இருந்தாலும் கூட அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகையை நடத்தினாங்க. ஆனால் ஒரு கடனாளியினுடைய ஜனாசாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்துறது இல்லை. அப்போ இன்றைக்கி கடன் வாங்கி குர்பானி கொடுக்கறத ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய, ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அதனால் குர்பானியினுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே இதை நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு கடனை வாங்கி குர்பானி
கொடுத்து விடாதீர்கள். அப்படி கொடுப்பது மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த குர்பானியை பொறுத்தமட்டில் ஃபிக்ஹு மார்க்கத்தினுடைய சட்டவியல் துறையை பொறுத்தமட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இல்லை, அவர் கடன் பெற்று தான் குர்பானி கொடுக்கணும்னு சொல்வதில் எந்த கட்டாயமும் கிடையாது. அவர் அப்படி கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவர் கடன் பெற்றுவிட்டு அந்த கடனை கொடுப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப இலகுவாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 20,000 கடன் வாங்குறாருன்னா நாளைக்கே அவருக்கு ஒரு 30,000 வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்தார்னா அவர் கடன் பெற்று குர்பானி கொடுக்கலாம் என்று சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. சரி, இப்போ குர்பானியினுடைய நோக்கம் என்ன? பெரிய ஆடு பிடிப்பதோ பெரிய மாடு பிடிப்பதோ அல்லது ஊர் பெருமையை பார்க்கறதுக்காக வேண்டி, ஊர் பெருமையை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒட்டகத்தை பிடிப்பதோ குர்பானியினுடைய நோக்கமாக இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில் ரொம்ப தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். என்ன சொல்கிறான்? லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய இறைச்சியையோ அதனுடைய இரத்தங்களையோ அல்லாஹ் பார்ப்பது இல்லை. நீங்கள் குர்பானி கொடுக்குறீங்கன்னா அந்த குர்பானியினுடைய பிராணியிலிருந்து எத்தனை லிட்டர் இரத்தம் போகுது அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கல. நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய பிராணியில் எத்தனை கிலோ இறைச்சிகள் வருகிறது என்பதை அல்லாஹ் பார்க்கலை. அது அல்லாஹ்விற்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் எதை பார்க்கின்றான்? வலாக்கி யனாலுஹு தக்வா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தையே பார்க்கின்றான், மின்கும் உங்களிடமிருந்து. அப்போ நாம் அறுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணி நல்ல பிராணியாக இருக்கணும், நல்ல கொழுத்ததாக இருக்கணும். அதெல்லாம் மார்க்கத்தினுடைய சட்டம் நமக்கு சொல்கிறது. ஆனால் நான் கொழுத்ததை கொடுத்து தான் தீருவேன், கொழுத்ததை கடன் வாங்கியாவது கொடுத்து தான் தீருவேன், என் குடும்ப பெருமைக்காக நான் பெரிய மாடை பிடிப்பேன், என் குடும்ப பெருமைக்காக பெரிய ஆடை பிடிப்பேன், என் தெருவிலேயே இல்லாத மாதிரி ஆடு, என் தெருவிலேயே இல்லாத மாதிரி மாடு, நான் பெருமைக்காக வேண்டி இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி போய் ராஜஸ்தானில் இருந்து நான் முடிச்சுட்டு வருவேன். நாங்கள்லாம் யார்? எங்கள் குடும்பத்தில் கொடுத்த ஆடை பற்றி அடுத்த வருஷம் குர்பானி, அடுத்த வருஷம் ஹஜ்ஜி பெருநா வரைக்கும் ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களில் நாம் குர்பானி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் குர்பானியா? அதுக்கு பேர் குர்பானியா? அது அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்குற மாதிரியாது. இன்றைக்கி நடக்குது. செல்வந்தர்கள் நிறைந்த ஊர்களில் இன்றைக்கி இது போல் காரியங்கள் நடக்குது. காது பெரிய ஆடாக நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் பாரு, நல்ல கொழுத்த ஆடாக பார்த்து வாங்கிட்டு வரேன் பாரு. நான் கர்நாடகாவில் இருந்து, ராஜஸ்தானில் இருந்து, ஒடிசாவில் இருந்து நல்ல முடி வச்ச ஆடை போய் நான் இறக்கி கொண்டு வரேன். இந்த வாட்டி என் வீட்டில் கொடுக்குற குர்பானி அடுத்த வருஷம் ஹஜ்ஜி பெருநா வரைக்கும் இவர் வீட்டில் கொடுத்தது தாங்க மாடு, இவர் வீட்டில் கொடுத்தது தாங்க ஆடு அப்படின்னு பேசுகிறதுக்காக வேண்டி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? குர்பானி கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ் அதையே பார்க்குறான். இதில் எவ்வளோ முடி இருக்குது, எவ்வளோ கறி இருக்குது, எவ்வளோ ரத்தம் இருக்குங்கிறது எல்லாம் பார்க்குறான்? இல்லை. அல்லாஹ் எதை பார்க்குறான்? உங்கள் தக்குவா எப்படி இருக்குது? இதை அறுத்து பலியிடும் போது என் இறைவனுக்காக நான் அறுத்து பலியிடுறேன், இதை பங்கிடும் போது என் இறைவனுக்காக நான் பங்கிடுறேன், இதை ஏழைகளுக்கு கொடுக்கும்போது என் இறைவனுக்காக இந்த ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், நம்ம சொந்த பந்தகத்துக்கு கொடுக்கும்போது இதை என்னுடைய இறைவனுக்காக என் சொந்த பந்தகத்துக்கு கொடுக்குறேங்கிற மாதிரியான இறையச்சந்தான் இந்த குர்பானியினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. சரிங்களா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல இந்த குர்பானி சம்பந்தமாக அல்லாஹ் பேசும்போது, வல் புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ், அது மாதிரி வல் புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ், நீங்கள் அறுக்கப்படுகின்ற அந்த பெரிய பெரிய பிராணிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு
அத்தாட்சியாக அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். அப்போ நாம் கொடுக்கப்படுகின்ற இந்த பிராணி என்பது நமக்கு ஒரு அத்தாட்சியாக அடையாளமாக இருக்கிறது. குர்பான் என்பது சாதாரண பழக்கம் அல்ல, அது இஸ்லாமிய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ்வின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் வண்ணமானது. குர்பான் என்கிறது ஏதோ நாம் இன்றைக்கி ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வழக்கமோ ஒரு பழக்கமோ இல்லை. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வச்ச மாபெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. மாபெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எது? ஹஜ்ஜு செய்கிறதா இருக்கட்டும், ஜம்சம் தண்ணீர் அருந்துறதா இருக்கட்டும், அது மாதிரி காபத்துல்லாவில் நாம் தவாஃப் செய்கிறதா இருக்கட்டும், சை செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களில் ஒரு சின்னமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த குர்பானியும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. குர்பானியை பற்றி நிறைய வசனங்கள் என்பது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக என்ன செய்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் அடுத்து சொல்லி காமிக்கிறான், ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா சவாஃபா. அப்போ குர்பானியினுடைய பிராணிகள் சூரா ஹஜ்ரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா சாஃபா. குர்பானியினுடைய பிராணிகளை வரிசையாக நிப்பாட்டி இருக்கும்போது நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய பெயரை நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். குர்பானி கொடுக்கும்போது, குர்பானியை செய்யும்போது, குர்பானி பிராணியை நாம் அறுக்கும்போது அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி தக்பீர் சொல்லி நாம் என்ன செய்யணுங்க, அறுக்கணும். நான் அதை பற்றியான விளக்கங்கள்லாம் பின்னாடி போக போக சொல்கிறேன். இந்த ஆயத்துக்களை மட்டும் நான் இப்போ சொல்லி முடிக்கிறேன். அடுத்து ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் கானிஅ வல் முஅத்தஸ வல் முஅத்தர்ர. அறுக்கப்பட்ட அந்த குர்பானி பிராணியிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், தேவை உள்ளவர்களுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் நீங்கள் உணவளியுங்கள். இதுவும் குர்பானியில் என்ன செய்யணுங்கிற சட்டத்தை நான் சொல்லுவேன். ஆயத்தை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியதுகுர ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இதுவும் சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு பலிமுறையை ஏற்படுத்தினோம், அல்லாஹ் வழங்கிய கால்நடைகளின் மீது அவன் பெயரை அவர்கள் கூறுவதற்காக. சரிங்களா? ஒவ்வொரு உம்மத்துக்கும் இப்படியான ஒரு வழிமுறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்ஹபுக. இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கண்ட கனவை பற்றிய ஒரு இறைவசனமாக இருக்கிறது. சரிங்க, இப்போ முதல்ல நான் சொல்லும்போது குர்பானி யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வயது நிறைந்த புத்தி கூர்மை உள்ள முஸ்லீமான சுதந்திரமான செல்வம் இருக்கின்ற ஒரு நபர் குர்பானி கொடுப்பது என்பது கடமை. கடன் வாங்கி என்ன செய்யக்கூடாது, குர்பானி என்பது கொடுக்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கி கொடுக்கப்படுகின்ற குர்பானி என்பது மார்க்கமோ இறைவனோ இறை தூதரோ சொல்லித்தராத காமிக்காத ஒரு விஷயமாக, ஒரு பழக்க வழக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. சரி, இப்போ இந்த குர்பானி விஷயத்தில் நாம் அல்லாஹ்க்காக வேண்டி அறுத்து பலியிடுவது என்பது முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த குர்பானியினுடைய குட்டி எப்படி இருக்க வேண்டும், இந்த குர்பானியினுடைய பிராணிகள் எதையெல்லாம் நாம் கொடுக்கலாம், எதையெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை பற்றிய சில விளக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். குர்பானியை பொறுத்த மட்டில் ஆடு, செம்பரியாடோ வெள்ளையாடோ கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. குர்பானி கொடுக்கப்படும் பிராணிகளில் ஆக சிறந்தது ஆட்டை அறுத்து பலியிடுவது தான். அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் மாடு, அது காளமாடாகவோ அல்லது காளமாடு தான் பெரும்பாலும், காளமாடை கொடுக்கறது தான் ஏற்றமான ஒன்று.
சில ஊர்களில் காளமாடே இல்லை, அந்த ஊர் முழுக்க அந்த ஊரில் எல்லோரும் சாப்பிடக்கூடிய மாடாக எது இருக்கிறது, எருமை மாடு இருக்கிறதுனா அவங்க அந்த எருமை மாடை என்ன செய்து கொள்ளலாம், கொடுத்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து ஒட்டகம். எது? ஆடில் வந்து செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி, வெள்ளை ஆடாக இருந்தாலும் சரி குர்பானி கொடுத்துக்கலாம். அடுத்து மாடை பொறுத்த மட்டும் காளை கண்ணாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அடுத்து ஒட்டகம். இந்த 3 பிராணிகள் தான் குர்பானி கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதித்தது. இது அல்லாத ஒரு ஆள் யானை அறுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, நாங்கள்லாம் வீர பரம்பரை சிங்கத்தை அறுத்து தான் நாங்கள் குர்பானி கொடுப்போம் அப்படின்னு நினைக்காருன்னா அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. சரி, ஆடு குர்பானி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த ஆடுக்கு வயது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தது 1 வருடம் என்ன செய்திருக்க வேண்டும், பரிபூரணம் ஆகியிருக்க வேண்டும், அல்லது 6 மாதங்கள் பரிபூரணம் என்பது ஆகியிருக்கணும். குறைஞ்சது 6 மாதம் பரிபூரணமாக அந்த ஆட்டுக்கு வயது என்பது வந்திருக்க வேண்டும், அல்லது 1 வருடம் என்ன செய்திருக்க வேண்டும், அந்த ஆட்டுக்கான வயது என்பது வந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் குறைந்தபட்சம் 2 வருடங்கள் அது பரிபூர்ணத்தை அடைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வயசு அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும், பரிபூர்ணம் அடைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் என்பது அதற்கு பரிபூர்ணம் அடைந்திருக்கணும். ஆட்டுக்கு குறைஞ்சது 6 மாதம் அல்லது 1 வருஷம் அந்த குட்டியை தான் நம்ம கொடுக்கணும். காசுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு 4 மாத குட்டியை என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் காசுக்கு கஞ்சம் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சின்ன குட்டியும் நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? அதே போல் நாம் கொடுக்கப்படுகின்ற பிராணிகள்கிட்ட குறைபாடுகள் என்பது இருக்கக்கூடாது. சில குறை உள்ள பிராணிகளை குர்பானி கொடுக்கறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கலை. அதை குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி அங்கீகரிக்கக்கூடிய குர்பானியாகவும் என்ன செய்யாது, இருக்காது. அதில் கண் குருடானது ஒரு பிராணியை போய் பார்க்குறோம், நல்ல உடம்புல சதை இருக்குது, நல்ல கொம்பு இருக்குது, எல்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் கண் என்ன செஞ்சுருக்கு, குருடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கண் குருடான பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் கடுமையான நோயில் மாற்றியிருக்கக்கூடிய பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது. அதே மாதிரி நடக்க முடியாத அளவுக்கு ஊனமுள்ள பிராணிகளை குர்பானி கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் மிக மெலிந்த எலும்பு தெரியக்கூடிய அளவுக்கு மெலிந்து போன பிராணிகளை குர்பானி என்பது கொடுக்கக்கூடாது. அது மாதிரி காது வால் முழுமையாக துண்டிக்கப்பட்டவையை குர்பானி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்படியெல்லாம் குர்பானி கொடுப்பதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 வகையான பிராணிகளை குர்பானி கொடுப்பதற்கு தடை செஞ்சாங்க. அதில் ஒன்று ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமில்லாத நல்ல உணவு சாப்பிடாத நிலையில் இருக்கக்கூடிய பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது. நோயினுடைய அறிகுறி இருக்கக்கூடிய பிராணிகளை குர்பானி கொடுக்கறது கூடாது. குர்பானிக்குரிய வயது வராத பிராணிகளை குர்பானி கொடுப்பது கூடாது. அப்போ நாம் குர்பானி கொடுக்குறோன்னு சொன்னால் இப்படியான குறைகள் இல்லாத ஒரு ஆட்டை நாம் என்ன செய்கிறது, பிடிக்கிறது. நாம் குர்பானி கொடுக்குறோம்னு சொன்னால் இது மாதிரியான விஷயங்களை பார்த்து அந்த ஆடை நாம் பிடிக்கிறது. குர்பானி தானே கொடுக்க போகிறோம், சும்மா ஒரு சின்னதாக ஒரு ஆடை பார்ப்போம், லேசாக ஒரு குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 22,000 சொல்கிற இடத்துல நமக்கு ஒரு 2,000 ரூபா மிச்சமாக கிடச்சா நல்லா தானே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மெலிஞ்சதையோ லேசாக கால் நொண்டியானதையோ வால் வெட்டப்பட்டதையோ காது துண்டிக்கப்பட்டதையோ நாம் என்ன செய்துவிடக்கூடாது, குர்பானிக்கு நாம் பிடித்து விடக்கூடாது. அப்போ இந்த குர்பானியினுடைய நோக்கம் என்பது மிக பெரிய ஒன்றாக இருக்கிறது. இதை தொடர்ந்து குர்பானிக்கு பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வாரத்தில் சில முக்கியமான சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.